மை மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் சுமார் 6 பேர் 1.60 லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர். புதுச்சேரியில் மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று துவங்கி நடந்து வருகிறது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் சுமார் 6 பேர் 1.60 லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் சமூக வலைதளத்தில் குறைந்த விலைக்கு இனோவா கிறிஸ்டா கார் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை கண்டு அவற்றை ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்தார். அதனை நம்பிய மர்ம நபருக்கு சுமார் 63,000 அவர் செலுத்தியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த கார் வீட்டிற்கு வரவில்லை. அதன்பின் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோன்று திலாசுப்பேட்டை பகுதியை சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் ஆடை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை கண்டு அவற்றை ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். அதனை நம்பி மர்ம நபருக்கு சுமார் 43,140 ரூபாயை செலுத்தி அந்த பெண்மணி ஏமாந்துள்ளார். இதேபோன்று அண்ணா சாலையை சேர்ந்த ஒருவர் 32,415 ரூபாயையும், முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த பெண் ஒருவர் 2,949 ரூபாயும், முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒருவர் 10,000 ரூபாய், தொண்டமாநத்தத்தை சேர்ந்த ஒருவர் 8,800 என 6 நபர்கள் சைபர் மோசடி கும்பலிடம் சுமார் 1,60,304 ரூபாயை இழந்துள்ளனர். இந்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை விசாரித்து வருகின்றனர். தேசிய அளவிலான கைப்பந்து போட்டி ஆண்கள் பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணிகள் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை. புதுச்சேரியில் நடந்த தேசிய அளவிலான 2ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் புதுச்சேரி அணிகள் முதலிடம் பெற்று இரட்டை சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. திருக்காஞ்சி பகுதியில் கடந்த 2 நாட்களாக நடந்து வந்த இந்த போட்டிகளில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 8 ஆண்கள் அணிகள் 6 பெண்கள் அணிகள் பங்கேற்று விளையாடினர். அனைத்து போட்டிகளும் லீக் முறையில் நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் நடந்த போட்டிகளில் புதுச்சேரி அணி முதலிடத்தையும், தமிழ்நாடு அணி 2ஆம் இடத்தையும், டெல்லி அணி 3ஆம் இடத்தையும், தெலுங்கானா அணி 4ஆம் இடத்தையும் பிடித்தது. பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. சத்தீஸ்கர் மாநிலம் அணி 2ஆம் இடத்தையும், மகாராஷ்டிரா அணி 3ஆம் இடத்தையும், தெலுங்கானா 4ஆம் இடத்தையும் கைப்பற்றின. வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலிடத்திற்கு சுமார் 35,000 ரூபாய் மற்றும் சாம்பியன் கோப்பை, 2ஆம் இடத்திற்கு 25,000 மற்றும் கோப்பை, 3ஆம் இடம் பிடித்த மாநிலத்திற்கு 10,000 மற்றும் கோப்பை, 4ஆம் இடம் பெற்ற அணிக்கு நினைவு கோப்பை வழங்கப்பட்டது. பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், மோகன்தாஸ், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுத் தொகை மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மேலும் பல்வேறு வெற்றிகளை பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் மாநில தலைவர் மோகன், பொருளாளர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் சசிதரன், செயலாளர் விமல்ராஜ், கணேசன், குணசேகர், அரசி, விக்கி உட்பட நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று துவங்கி நடந்து வருகிறது. புதுச்சேரி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் மீனவ சமூகத்தின் பிரச்சினைகளை சட்டப்பேரவையில் நேரடியாக எடுத்துரைக்க மீனவர்களுக்கு நியமன எம்எல்ஏ பதவி வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி 3 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதன்படி மீனவம் காப்போம் அமைப்பின் தலைவர் செல்வநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் துவங்கியது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். தொடர்ந்து அவர்கள் கூறும்பொழுது மீனவர்களின் வாழ்வாதாரம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கவும், கடலோர பாதுகாப்பு மற்றும் மீனவ நலத்திட்டங்களை வலுப்படுத்திடவும், சமூக நீதியை உறுதி செய்ய மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரமோற்சவம் திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 22ஆம் ஆண்டு பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்றனர்.
கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய பிரமோற்சவ விழாவை ஒட்டி தினமும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரினை இழுத்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரமோற்சவ உபயதாரர்கள், பாகவதர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் மேற்கொண்டனர். வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் திருத்தேர் விழாவை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் வில்லியனூர் எஸ்.கே. சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் 22ஆம் ஆண்டு பிரமோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கினார்கள். அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் வில்லியனூர் எஸ்.கே. சம்பத் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கண்ணபிரான், தொழிலதிபர் சரவணன், ஏபிசி சங்கர், பிரபாகரன், நிரஞ்சல் குமார், திருமால், ஜி.எச். ராஜேந்திரன், டாக்குமெண்ட் ரைட்டர் ராஜா, மணிராஜ், சுரேஷ், செல்வம், சத்யா, காமராஜ் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் ஓடும் ரயிலில் யோகா போட்டி. புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் 12வது சர்வதேச யோகா தின விழா ஓடும் ரயிலில் உற்சாகமாக நடைபெற்றது. உடல் மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடந்த இந்த நிகழ்வில் 5 வயது முதல் 65 வயது வரையிலான சிறுவர்கள், சிறுமியர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள், பெரியோர்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று யோகாசனங்களை மேற்கொண்டனர். யோகா மற்றும் யோகா விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு சாதனைகள் படைத்த ஆசிரியர்களான தர்ஷன் மற்றும் அன்புமதி உள்ளிட்டோர் தலைமையில் நடந்த பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. யோகா மூலம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவரும் உற்சாகத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டதுடன் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினு உமா மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை, காலணிகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு, கொம்பாக்கம் உட்பட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகளை குறித்து கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏம்பலம் தொகுதியில் சுமார் 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் 5 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய டிரான்ஸ்பார்மர்களை தொகுதி எம்எல்ஏ மோகன்தாஸ் மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியின் மின் தேவை மற்றும் குறைந்த மின்னழுத்த குறைபாடுகளை போக்கிடும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்பில் சுமார் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிருமாம்பாக்கத்தில் 3 இடங்களிலும், பனித்திட்டு, சுனாமி நகரில் புதிதாக மின்சார டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்களின் பயன்பாட்டிற்கு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மோகன்தாஸ் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூஜை செய்து இயக்கி வைத்தார். முன்னதாக கிருமாம்பாக்கம் பொறையாத்தம்மன் கோவில் அருகே சுமார் 18 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கும் பணியை மோகன்தாஸ் எம்எல்ஏ இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வுகளில் மின்துறை இளநிலை பொறியாளர் பாரதி, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் ஸ்ரீவாரி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் இணைந்து ஆண்டுதோறும் திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு 7ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நேற்று ஹெலிபேடு மைதானத்தில் நடைபெற்றது. அங்கு சுவாமிக்கு காப்பு கட்டப்பட்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டதை அடுத்து திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் சிவக்கொழுந்து, செல்வகணபதி எம்பி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன்தாஸ், சார்லஸ் மார்டின், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விதிமுறைகளை மீறி போட்டில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் சுற்றுலாத்துறை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் சுற்றுலாத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பொதுமக்கள் கடலின் அழகை ரசிக்கும் வகையில் கடலோர பகுதிகளில் போட்டில் சென்று பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் போட்டில் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதாக வந்த புகாரை தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுற்றுலாத்துறையினர் ஆய்வு செய்து 5 போட் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் நேற்று உப்பளம் துறைமுக பகுதியில் சுற்றுலா பயணிகளை ஒரு போட்டில் விதிமுறைகளை மீறி அதிக நபர்களை ஏற்றி செல்வதாக கடலோர காவல்படை போலீசாருக்கு தகவல் சென்றது. அதன் பெயரில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் கடலோர போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் ஒரு போட்டில் விதிமுறைகளை மீறி பயணிகளை ஏற்றி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த போட் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்திட இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் சுற்றுலாத்துறை இயக்குநருக்கு பரிந்துரை செய்தார். சுற்றுலா தலங்களில் கடலோர காவல்படை போலீசார் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் மெக்கானிக் ஒர்க் இன்ஸ்பெக்டர் மற்றும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பணி முடித்த ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், சீனியர் மெக்கானிக் மற்றும் மெக்கானிக் பதவிகளை ஒன்றாக இணைத்து மெக்கானிக்காக மாற்றி பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை இன்று அவர்கள் முற்றுகையிட்டு நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த தர்ணா போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, பல ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வழங்கிட வேண்டி போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆனால் அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. இதனை அடுத்து இதே நிலை நீடிக்குமானால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். வில்லியனூரில் பிரமோற்சவ விழா. தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 22ஆம் ஆண்டு பிரமோற்சவ விழா சிறப்பாக நடந்து வருகிறது. விழாவை முன்னிட்டு தினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். பிரமோற்சவத்தின் 8ஆம் நாள் உற்சவத்தை ஒட்டி யாதவகுல சமூகத்தினரின் உபயத்தில் நேற்று இரவு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் திருமங்கை ஆழ்வாரும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வேடுபரி உற்சவத்துடன் மாடவீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இந்த நிகழ்வில் யாதவகுல சமூகத்தை சேர்ந்த உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவீதி உலாவின் போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பெருமானை தரிசித்து அருள் பெற்றனர். இந்த நிகழ்வின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரமோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் மேற்கொண்டு வந்தனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் சுமார் 6 பேர் 1.60 லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர். புதுச்சேரியில் மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று துவங்கி நடந்து வருகிறது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.